எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன், தமிழில் தான் பேசுவேன். ஓகே தானே? ஓகே. என் மேலே சொல்ல போனால் எனக்கு ரொம்ப நடுங்கிட்டு இருக்கு கையெல்லாம். இங்கே பேசுறது ரொம்ப எனக்கு தைரியம் கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் மேடை ஏறுறது. அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், நான் இங்கே ஆடினேன், அங்கே ஒருத்தவங்க ஆடினாங்க கோல்டு மெடல், நம்மளாம் அங்கே தான் ஆடிட்டு இருந்தோம், இங்கெல்லாம் ஆடினது கிடையாது ஐயா. அதுக்கப்புறம் சொல்லப்போனால் நான் ரொம்ப படிக்கிற பையன்லாம் கிடையாது, நார்மல் தான். எல்லோரும் இவங்க நினைச்சனால தான் வந்து நான் இங்கே இருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு இன்ஜினியராக இருக்கேன். அவங்க இல்லைன்னா லைஃப்பில் அவங்க தான். அப்புறம் சொல்லப்போனால் நிறைய என்ஜாய் பண்ணேன். ஹாஸ்டல் லைஃப், காலேஜ் லைஃப் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். நல்லா படித்தேன். ப்ளீஸ் இங்கே ஃபைனல் இயர்ஸ், தேர்ட் இயர்ஸ் எல்லோரும் நல்லா படிங்க. உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது, நிறைய ஃப்யூச்சர் இருக்குது. நல்லா நிறைய கம்பெனிஸ்லாம் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது, எதை பற்றி கவலைப்படாதீங்க. நல்ல காலேஜ் தான் இது. நாங்களும் ரொம்ப வருத்தப்பட்டோம் அந்த காலேஜில் படித்து எங்கே படிக்கல. ஆனால் நாங்களும் இங்கே வந்து நிற்கிறோம்ல, எப்படியோ நிற்கிறோம்ல, ஓகேவா? ஸோ அதனால் வந்து யாரும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் நிற்பீங்க, கண்டிப்பாக நிற்பீங்க, வாழ்க்கையில் முன்னேறி காமிப்பீங்க. இன்னொரு சொல்லப்போனால் எங்கள் அப்பாலாம் வந்து நீ எல்லாம் கிளியர் பண்ணுவியாடா அப்படின்னு கேட்டார். அவர் கொடுத்த ப்ரைஸ் தான் இது, கிளியர் பண்ணனால. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நீங்களாம் எனக்கு சொல்லிக் கொடுத்து படிக்க வச்சு கிளியர் பண்ணது, ஓகேவா? நான் கிளியர் பண்ணல, அவங்க தான் கிளியர் பண்ணி விட்டாரு, ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே எதுவும் சொல்லணும்னா இல்லை, நல்லா படிங்க. எம்இலாம் பண்ணுங்க, பிஜி அதெல்லாம் பண்ணுங்க. படித்தா ஃப்யூச்சருங்க. போதுமா? சரி, இதுக்கு மேலே என்ன பேசல, ரொம்ப பயமாக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். பாய், see you. வெரி குட் ஆஃப்டர்நூன். இப்போ நான் ப்ரொஃபஷனலாக பேசுகிறதா இல்லை லோக்கலாக பேசுகிறதா எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு தம்பி நல்லா லோக்கலாக பேசிட்டாரு, இன்னொருத்தர் ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனலாக பேசிட்டாரு. இப்போ எதை பேசுறதுன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பை மை செல்ஃப். ஸோ ஐ எம் ஹரிகிருஷ்ணன். ஐ ஜாயின் திஸ் காலேஜ் 1995. ஐ எம் பாஸ்ட் அவுட் ஆன் 1999. ஸோ என்ன சீனியர்ஸ் அப்போது ஆல்ரெடி சொன்னாங்க, இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பிரிக்ஸ் அண்ட் ஸ்டீல்ஸில் தான் இருந்தது. நாங்களும் ஏன்னா அவங்க ஏற்கனவே A2 ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எங்களோட சீனியர். அவர் நிறைய ரேக்லாம் பண்ணுவார், நிறைய ஸ்ட்ரைக்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் நாங்களும் சேர்ந்து. அதனால் அந்த மாதிரி அதே மாதிரி ஆயா கடை அதுவும் மறக்க மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் டைம். அண்ட் ஒன் திங் இந்த மை மெமரிஸ், ராஜமாணிக்கம் சார் இஸ் வெரி ஆக்டிவ், ஹெட் ஆஃப் த பிரின்சிபல் பை த டைம். ஸோ அவர் எங்களை மோஸ்ட்லி எங்கே பார்ப்பார்னா கிரவுண்டில் பார்ப்பார். நாங்களாம் வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருப்போம். போய் கிளாஸில் போய் படிங்கடான்னு சொல்லி எங்களை அஸ் எ பிரின்சிபால் வந்து கிளாஸுக்கு அனுப்பிச்சவர். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரின்சிபால் நாங்கள் ஐ நெவர் சீன் இன் சச் அ லைஃப். ஸோ கரண்ட்லி இப்போ என்னோட இது கெரியர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ என்னோட பேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இனிஷியலாக 99 பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா 2-3 கம்பெனி தான் இருந்தது. ஒன்று வந்து டிவிஎஸ் மோட்டார், அப்புறம் வந்து டேஃபே. வெரி வெரி லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போல்லாம் வந்து ரொம்ப டஃப் டு கெட்டிங் சான்ஸ் ஃபார் ஜாப். அதுக்கப்புறம் வி ஹார்ட் வெரி ஒர்க், ரொம்ப ஹார்ட் பண்ணோம். இப்போ I joined one of the company, Komatsu. Now is a earth moving, mining and construction machinery manufacturing division. Then I almost more than 10 years and as a senior manager and heading the department in my plant. And நான் என்ன ஒரு யங்ஸ்டர்ஸ் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். சும்மா கம்பெனி மாறாதீங்க. மாறிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரே கம்பெனியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், ஹவு மச் யூ ஆர் கெட்டிங் அ எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி யூ கெட் அ வெரி குட் வைட்டேஜ். ஸோ ப்ளீஸ் ஸ்டே அட்லீஸ்ட் 6 இயர்ஸ்க்குள்ளே யூ ஹேவ் டு பி செட்டில் டவுன். அதர்வைஸ் யூ கேனாட் பி கெட் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் லைஃப். அப்புறம் பார்த்தீங்கன்னா அனதர் திங், மேக் அ செட்டிங் அ கோல்ஸ். ஏதாவது சம்திங் யூ ஃபிக்ஸ் சம் கோல்ஸ் அண்ட் ஹவு யூ ஆர் பிகம் இன் ஆஃப்டர் 50 years லைக் தட். சரி, சாரி மச்சி. ஓகே. அப்புறம் என்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்களோட கிளாஸ்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இருந்தது வந்து இந்த காலேஜில் வந்து ஒரே ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா 10 கம்ப்யூட்டர் மோனோக்ராம். மெக்கானிக்கல் இன்ஜினியர் பார்த்தா ஆட்டோகேடுக்கு மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டர் லேபில் விடுவாங்க. அப்பயும் பார்த்தா 10 கம்ப்யூட்டர் 50 பசங்க. நாங்கள் போவோம், கம்ப்யூட்டர் மவுஸ் கூட தொட முடியாது, இருந்தாலும் கிளாஸ் முடிஞ்சிடும். அப்புறம் ஆட்டோகேடு பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் நாங்கள். இப்போது வந்து எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி, வாட்ஸ்அப் எல்லாமே. இப்போ ரீசெண்டாக நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆல்மோஸ்ட் எங்கள் பேட்சில் 15 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்னாலே ஒரு தனி மாஸ்
அது பார்த்தீங்கன்னா அது ஒரு எங்கள் நண்பர் ஒருத்தர் நண்பராக தான் கூப்பிடுவோம், விக்டர். விக்டர் அந்த ஒரு சவுண்டு ஒன்று போடுப்பா, போடு மச்சி. ஹூ ஹா 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 ஹூ ஹா. தேங்க்ஸ் மச்சி. இந்த சவுண்டு வந்து மேபி எங்கள் சீனியர்ஸுக்கு இப்போ ரிமெம்பர் ஆகிருக்கோம் நாங்கள் யாருன்னு. எப்பவுமே லாஸ்ட்டில் இருப்போம், எப்பவுமே இதே மாதிரி சத்தத்தோட எங்கள் டீம் இருக்கும். இன்னைக்கு அந்த டீம் எல்லாரும் வந்திருக்காங்க. இதுக்கு முக்கியமாக இருந்தது விசு, சரவணன், ஜகா அண்ட் விக்டர், செந்தில் அண்ட் நிறைய பேர் இன்னைக்கு புதுசாக சதீஷில் எல்லாரும் ஜாயின்ட் ஆகிருக்கோம். ஸோ இது வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ, ப்ளீஸ் கண்டினியூ. ஆனால் சாரி, லாஸ்ட் 15-16 இயர்ஸாக இங்கே நான் வர முடியல. பட் இது ஃபர்ஸ்ட் டைம். மேபி ஐ வில் ட்ரை டு கம் இன் ஃபியூச்சர். ஓகே, தேங்க்யூ, தட்ஸ் ஆல். Thank you so much, sir. Now I'm glad to welcome Mr. Murugayan, who did his mechanical engineering, who is working as an assistant engineer in Corporation of Chennai. Those of you who would like to come share your views, it can be either local or very dignified. You can come forward to the dais so that we will feel happy. Please let us know your names and your present. From ladies' side, it's an invitation to the ladies special. Please come forward. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இங்கே என்னுடைய சீனியர் வந்தாங்க, என்னுடைய ஜூனியர் வந்தாங்க. எல்லோரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு கம்பெனிக்கு போயிருந்தாங்க, ஒரு சின்ன லெவலில் ஒரு கம்பெனியில் போயிருந்தாங்க. ஆனால் நான் இந்த இடத்த சொல்கிறேன், என் மனைவியத்தை தவிர வேறு யார்கிட்டையும் சொன்னதில்லை, இங்கே சொல்கிறேன். என்னுடைய முதல் வேலை ஒயின் ஷாப்பில் தண்ணி ஊற்றி கொடுக்குறது தான் என் வேலை. அதுதான் என் ஃபஸ்ட்டு ஜாப். ஏன்னா எங்கள் வீட்டில் சொன்னால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெஸ்யூம் அடி கூட என்கிட்ட காசு இல்லை. நான் முதல்ல அந்த வேலையில் தான் சேர்ந்து ஏர்டெல்லில் வந்து மார்க்கெட்டிங்கில் நான் ஒர்க் பண்ணேன். மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிவிட்டு ஐசிஐசி பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக போனேன். அப்போ ஐசிஐசி பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கும்போது எனக்குள்ளே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்ம கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கோம், முடிக்கிறதுக்கு படாத பாடுபட்டோம். ஆனால் இது முடிச்சுட்டு ஏன் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஜாப்பில் வந்து உட்காந்துட்டு இருக்கோமே, இதுக்கு நமக்கு என்ன ஜாப்பு, நமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், ஒரு பிகாம் படித்தோடைய வேலையை நம்ம பறிக்கிறோமே, நம்ம இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் தான் போகணும் அப்படின்றது நாங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற ஒரு புக்கு படித்தேன். நான் சீனியர்லாம் தெரிஞ்சிருக்கோம், ஆனால் ஜூனியருக்கு சொல்லிக்கிறேன், அந்த புக்கு ஒருத்தரும் படிங்க. ஏன்னா அந்த புக்கு படிச்சிங்கன்னா அந்த புக்கு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். நான் அந்த புக்கை படித்தேன், அந்த புக்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி நான் வந்து கார்பரேஷன் ஆஃப் சென்னையில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னா அந்த புக்கு தான். என்ன ரீசன்னா, நான் இந்த இடத்த வந்து எல்லாரும் சொன்னாங்க, என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து அச்சீவ் பண்ணாங்க, என் ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுத்தாங்க நான் பண்ணோம் அப்படின்னு. நான் இந்த இடத்த சொல்லிக் கொடுக்குறேன். என்னுடைய நண்பன் ஆனந்தராஜ் வந்திருக்கான், அவன் இல்லைன்னா நான் இல்லை, எல்லாரும் வந்து கஷ்டப்படும். ஆனந்தராஜ் தான் எனக்கு அவனை இந்த இடத்த நான் ஒரு கௌரவப்படுத்த. சாரி, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். நான் இந்த மாதிரி அழுதது கிடையாது. என்னால் என் நண்பனை பேசும்போது என்னால் தாங்கிக்க முடியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாஸ்டல் இருந்தது, எல்லாருக்கும் ஒரு ரூம் இருந்தது, எனக்கு எதுவுமே இல்லை. என் ஃப்ரெண்டு தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தான், அவன் தான் எனக்கு சாப்பாடு போட்டான். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு மதிக்கிறது இவனை தான். அதனால நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த புக்கு படிங்க, படித்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. Of Shriram Engineering College. This only we expect from you all. Thank you, ma'am. Again, a request, please, those of you who would like to share your experience, those who would like to share a few words with us, come forward, especially from ladies' side. Good morning, everyone. I am Gomati from 1998-2002 passed out batch, sir. And now I've come to this stage only because of my friends, because they're sitting behind me and compelling me to go and stand on the stage.
I'm working as manager in State Bank of Hyderabad. About the college, actually, my residence is in Diraniravur. It's just one station from here. My grandparents were staying here. So my batchmates, they used to call me as local rowdy. They were I'm just excited. I don't know how to share my feelings. Every time when they cross my house, they used to, tease me like local rowdy, local rowdy. We people enjoyed the college days, and thank you for my friends who have asked me to come and share a few words on the stage. And thanks to the college also. Thank you, madam. Good afternoon, all. Myself, Prashant Raju. I'm 2008 to 12 passed out student of automobile engineering. So, நாங்கள் 8 to 12 automobile students இருந்தாலே ஒரு ஸ்பெஷல். ஏன்னா நாங்கள் கிளாஸில் பாதி நேரம் இருந்ததோட வெளியில் தான் ரொம்ப நேரம் இருந்துருவோம். என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. குட் அட்மாஸ்பியர். லாங் டைம் ஆஃப்டர் லாங் டைம் ஐம் கம்மிங் டு காலேஜ். ஸோ நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப படிக்கிற பையன்லாம் இல்லை. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு 4 வருஷம் முடிஞ்ச அப்புறம் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனோம், அப்போ தான் ஒரு மரியாதை. either it is family members or relatives, என்ன பண்ணுற, 4 வருஷம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுற, என்ன பண்ணிட்டு இருக்க, உங்களை விட அவங்களே ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது இல்லாமல் ஒரு மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, மெக்கானிக்கல் கேன் கம் as காம்படிட்டர் இன் எனி ஆஃப் யுவர் கோர் கம்பெனிஸ். எந்த கோர் கம்பெனிஸ் இருந்தாலும் மெக்கானிக்கல் எடுப்பாங்க. ஆனால் ஆட்டோமொபைல் அப்படி இல்லை. இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ். ஸோ ஆட்டோமொபைல்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் போக முடியும் நீங்கள். அப்படி இருக்கும்போது ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ப்ராஜெக்ட் இன் அசோக் லேலண்ட். ஸோ அந்த மூலியமாக ஐ ஹவ் ஜாயின்ட் அஸ் ட்ரெயினி இன் இன்ஜின் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் மை ஒர்க் கரியர் தேர் ஐ ஹவ் ஜாயின்ட் அஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் லைட் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ். ஸோ நான் படித்த ஃபீல்டுலேயே இன்ஜின்ஸ் மை ஃபேவரட் இன்ஜின்ஸ். நான் எது படிக்கணும்னு ஆசைப்பட்டனோ 4 வருஷம் முன்னாடி, அந்த 4 வருஷம் அப்புறமும் அந்த இன்ஜின்ஸில் வேலை பார்க்கறது ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ நல்ல காலேஜ், இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். லேட் அட்டண்டன்ஸ் அது இதுன்னு சொல்லி ஏதோ கேட்குறாங்க, லெட்டர் இன்ஃபர்மேஷன்லாம் வீட்டுக்கு தராங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஓகே. நாங்கள் படிக்கிறப்போ 10 மணிக்கு வருவோம், 2 மணிக்கு வீட்டில் இருப்போம். கிளாஸ் டீச்சர் கால் பண்ணுவாங்க, எங்கப்பா தம்பி இருக்க, அட்டண்டன்ஸ் லேக் ஆகுது உனக்கு என்ன. ஸோ அந்த மாதிரி படித்தவங்க நாங்கள். ஸோ யார் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ டு மை ஜூனியர்ஸ் ஹூ ஆர் தேர் இயர், யூட்டிலைஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல காலேஜ். ஏதோ கஷ்டமாக இருக்கும், படிக்க கஷ்டம்தான். வந்து ஒரு 2 கிளாஸ் உட்காந்துருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. கிராஸ் தட். மேபி நீங்கள் வேலை பார்க்க போகும்போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ஐ கம்ப்ளீட்டட் பி 1999. ரொம்ப கஷ்டப்பட்டு up to 7th semester I used to write a arrear. So finally I cleared all the subject in the 8th semester. Okay, so what I'm trying to say, so attitude is more important than study. So உங்கள் attitude நல்லா இருந்தால் you can come out. So attitude, so how to create the attitude. So every individual character has been created so based on your atmosphere. So உங்கள் atmosphere தான் உங்களோட character define பண்ணுது. So why I came here now? So many of the engineers are working in a higher level. எல்லாரும் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்படி கனெக்டிவிட்டி கொடுக்க போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் how we are going to connect to Shriram Engineering College students, அது என்ன பண்ண போகிறோம்? So just I am asking the management, did you take any solution to connect to bridge the old students to here? I mean the person studying here. Yes. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் ஹஸ் பீன் டெவலப்டு வெரி வெல். ஸோ இந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இட் கேன் ஹேப்பன். ஸோ யூ கேன் கிரியேட் a ஸ்மால் வெப்சைட் டு ரிஜிஸ்டர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். ஸோ இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஜஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம் ஃபார் ஃபியூச்சர். ஸோ
ஸோ இங்கூட பார்த்தேன் நான். ஸோ அவங்க பெரியவர் படம் வந்துருக்கு, பட் அதுக்கு வந்து எதுவும் மாலையே போடவில்லை. ப்ளீஸ் கொஞ்சம் அது போட்டுருங்க தயவுசெய்து. ஸோ நம்மளுடைய முதியோர் தான் நம்மளை வழிகாட்டி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருப்போம். நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் இது பண்ண முடியல. பட் என்னோட கிளமெண்ட்னு சொல்கிற ஒருத்தர் இருக்கார், இங்கிலீஷ் மாஸ்டர். ஸோ அவரை பற்றி கொஞ்சம் சின்னதாக பேசணும். ஸோ கிளமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி தமிழ் மீடியம் ஒன்லி. ஸோ என்ன எடுக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ ஸ்பெஷலாக வந்துட்டு ஸோ இங்கிலீஷ் வந்து வேறு மாதிரி லாங்குவேஜ் அதெல்லாம் பயப்படாத எனக்கு ஒரு இது பண்ணவர் அவர் தான். ஓகே, எங்களுக்கெல்லாம் எப்படி மெக்கானிக்கல்லே வேலை கிடச்சிது அப்படின்னா அது ஒரு பெரிய சின்ன பேக்ரவுண்டாக இருக்குது. எல்லாம் அப்போ சாஃப்ட்வேர்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாம் நல்லா படிக்கிற பசங்களாம் சாஃப்ட்வேர் போயிட்டாங்க. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் மெக்கானிக்கல் ஈஸியாக வேலை கிடச்சிது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒர்க் ஃபார் ரெனால்ட் குட் ப்ராஜெக்ட். ஐ மீன் ஒன் ஆஃப் தி மேனேஜர் ஃபார் தி க்ளோசஸ். இனிமேல் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகுது. ஸோ அந்த ப்ராஜெக்டோட ஒன் ஆஃப் தி மேனேஜராக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன படிக்கிறீங்க என்னன்றதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஆட்டிடியூட். ஸோ என்னோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஸோ என்ன படிக்கிறோம் என்ன வேலை செய்கிறன்றது வந்து செகண்டரி. ஸோ உங்களோட ஆட்டிடியூட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக நான் நல்லா ஒர்க் பண்ணோம், நல்லா படித்தோம், நல்லா முடிகிறோம். இது ஃபைனலாக ஒன்றுமே கிடையாது. என்ன இருக்குதுன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன இருக்குதுன்றது அந்த ரிச்னஸ்லாம் ஃபீல் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஃபைனலாக நான் முத்தி அடைய போகிறேன்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த வயசுலேயே நீங்கள் முத்தி அடையலாம். முத்தி அடைந்த நத்திங் பட் எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்கள் ஆட்டிடியூட் டிஃபைன் ஒன்லி த ஆட்டிடியூட். தேங்க்யூ. ரொம்ப ஃப்ரெஷ் மெமரிஸ் இருக்குது காலேஜ் பற்றி எனக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐம் ராஜேஷ் குமார் எஸ், 2008 and 12 batch, mechanical engineering. I've been with Pune Elevators India for the past 3.5 years. So in the 3.5 years, this is my first alumni meet. Actually, I'm planning in ella varshamo I should make it because no matter who turns up kandipa varum. Ena college paakumbodhu romba sandoshama irukku. Ipo நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஜாப்ஸ் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரி இஃப் ஐம் நாட் ராங். இந்த காலேஜ் வந்து நிறைய செல்ஃப் மேட் பர்சன்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வகையில் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் இஸ் டாப் நாட்ச் நான் சொல்ல முடியும். ஏன்னா செல்ஃப் மேட் பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் இங்கேருந்து வந்திருக்காங்க. பீட் எவ்ரி ஒன். இப்போது நிறைய பேர் பேசினாங்க. பீட் மிஸ்டர் விக்டர் who spoke before me and அதுக்கு முன்னாடி பேசின ஒரு ஜென்டில்மேன், அவர் நிஜமாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக I'll be the next இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் to share to inspire my fellow persons here. ஸோ காலேஜ் நான் ஜாயின் பண்ணும்போது நான் பர்சனலாக சொல்கிறேன், பர்சனல் நோட்டில் எனக்கு ரிஜெக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். ஸ்கூல் வந்து நான் படித்தது வந்து வேலம்மாளில். ஸோ அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்லேருந்து வந்துட்டு எனக்கு திஸ் வாஸ் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபேஸ் இந்த காலேஜ் எனக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில். அதுக்கப்புறமா திஸ் காலேஜ் காட் மீ ரொம்ப நிறைய டைம் டு ஃபார் இட்ஸ் டு க்ரோ அப் ஆன் மீ. ரொம்ப நிறைய டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆனேன். அதாவது காலேஜ் நிறைய டைம் கொடுத்தது எனக்கு. அதுக்கப்புறமா இன்னைக்கு ஆக்சுவலாக ஐ தாட் ஐல் பி அக்கம்பனிங் ஒரு 3 to 4 ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்திருக்காங்க. இட் வாஸ் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இப்போது வாத்தியார்லாம் பார்க்கும்போது என்னோடய பேரை சில பேர் மறக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக மிஸ்டர் விஜயகுமார் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் வாத்தியார், அவர் எனக்கு M3 பேப்பர் எடுத்தார். M3 எப்படின்னா அவர் கிளாஸ்க்கு புக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டே வர மாட்டார், அவர் பாட்டு கிளாஸ் எடுப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மேத்ஸுங்கிறது ஒரு கொஸ்டின் கூட இல்லாமல் எப்படி இவரால் எப்படி எடுக்க முடியுது அப்படின்னு இருக்கும். பட் அந்த டைமில் நம்ம எப்படி இருப்போம்னா, இப்போ முன்னாடி சொன்ன ஜென்டில்மேன் மாதிரி தான் நம்ம காலேஜ் டைமில் நம்ம எல்லாருமே டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக தான் இருப்போம்.
நம்ம வாத்தியார் எது சொன்னாலுமே அதை எதிர்த்து தான் பேசணும் அப்படின்னு இருக்கும். ஸோ மனசுக்குள்ளே இருந்தாலும் நம்ம பியர் குரூப்போடு இருக்கணுங்கிறதுக்காக அவரை பற்றி பெருமையாக பேசவே மாட்டோம். அவர் சொன்னார் இந்த மாதிரி, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, கந்தசாமியின் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி யாரும் லீவ் போடக்கூடாது, பிகாஸ் நான் 4 year ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்னு ஒன்று எடுக்க போகிறேன், யாரும் லீவ் போடாதீங்க அப்படின்னாரு. ஆனால் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் எங்கள் கிளாஸில் எல்லோரும் மாஸ் பங்க் பண்ணிவிட்டு அந்த படத்துக்கு போயிட்டோம். அவர் ஃப்ரைடே இதை சொன்னார். மண்டே அவர் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை புரியாமல் கஷ்டப்படுவீங்க, என்னது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே நான் அதில் அரியர் வச்சுட்டேன். ஸோ ஒரு 4th thinker, அது எவ்வளோ கஷ்டம்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா பசங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். ஐ வாஸ் நாட் குட் இன் ஸ்டடீஸ், பட் ஐம் அ சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சன். அந்த வகையில் ஐம் வெரி மச் ப்ரவுட். 6th semester வரைக்கும் நிறைய பேக்லாக்ஸ் இருந்துச்சு, பட் சடன்லி சம்திங் ஸ்ட்ரக் மீ. ஸோ திடீர்னு ஒரு செமஸ்டரில் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு 8th semester வாஸ் ரெடி. இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கோனி எலிவேட்டர்ஸ் இந்தியாவிலே என்னோட சீனியர் ஒருத்தர் ஒர்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு அலுமினி மீட் வரும்போது கிளாஸ்க்கு வந்தார் ஃபைனல் இயர் இருக்கும்போது. அப்போ அவரோட அதான் கோனி எலிவேட்டர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டார். நான் ஃபர்ஸ்ட்டு கையை தூக்கிட்டு, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு இதில் வேலை பார்க்கணுன்னு எனக்கு இஷ்டம் இல்லை, பிகாஸ் என்னோடய இன்ட்ரெஸ்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி இல்லை, நீங்கள் எதில் வேலை போகலாம் அப்படின்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதே கோனி எலிவேட்டர்ஸில் என்னோடய இன்ஜினியரிங் முடித்து 1 monthல நான் ஜாயின் பண்ணிட்டேன். அவர் ஒரு மீட்டிங் ஹாலில் அவரை பார்க்குறேன், அவர் பார்த்தோன்னே என்ன ஒரு மாதிரி ஒரு கிரீனோட பார்த்துட்டு, இதுதான் திஸ் இஸ் லைஃப் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி அவர் சிரித்தார். நான் என்னெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் நான் இல்லை. அந்த மாதிரி தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நான் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு கோரில் கம்பீட்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆஃபீஸ் வந்து நிறைய சொல்லிக் கொடுத்தது. அண்ட் இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு இதே ஒரு வேறு காலேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட் தட் ஐம் டிகிரேடிங், பட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து சொல்லி தருவாங்க. ஸோ யூ டோன்ட் கெட் டு லேர்ன் இட் பை யோர் செல்ஃப். பட் இங்கே அப்படி கிடையாது, உங்களுக்குன்னு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நிஜமாக என்ன இன்ஸ்பயர் பண்ணதுன்னா டீச்சர்ஸ், அதான் ப்ரொஃபஸர்ஸ்லாம் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. பட் அதை விட என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதுன்னா என்னோடய கிளாஸ்மேட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். எதுக்குன்னா, நான் கிளாஸ் அங்கே நடந்துகிட்ருக்கோம், நான் ப்ரொஃபஸர்ஸை பார்த்து உட்காந்துருக்க மாட்டேன், லைட்டாக அப்படி திரும்பி உட்காந்து நான் படித்தது, நான் கேள்விப்பட்டது எதாவது பற்றி சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே, என்னை பேச வச்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேச பேச ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று டெவலப் ஆச்சு, அதாவது நம்மளுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இவங்க இன்ஸ்பயர் பண்ணனால தான் இப்போது ஆஃபீஸில் கூட நிறைய மீட்டிங்ஸ்லாம் நடக்கும்போது ஒரு மாதிரி ஒரு எக்ஸிடென்ட் லெவல் எதுவுமே இல்லாமல் ஏபிள் டு ஸ்பீக் அப். ஸோ நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போது நான் இன்றைக்கி பார்த்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட ஐம் நாட் இன் ரெகுலர் டச், பட் அவங்களெல்லாம் எப்போ தான் பார்க்குறோனோ ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ண முடியும். மின்ட் லீவ்ஸ் மாதிரி ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா ஒரு 10 daysக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து இட் லிங்கர்ஸ் இன் மை மைண்ட். அதுக்கப்புறமா யூ ஆப்வியஸ்லி கெட் இன் டு யுவர் நார்மல் லைஃப். பட் இருந்தாலும் அந்த 10 நாட்கள் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ என்னை இன்வைட் பண்ணாங்க. இன்வைட் பண்ணும்போது சுகன்யா மேடம் அவங்க தான் இன்வைட் பண்ணாங்க. கண்டிப்பாக உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ பேர் என்னால் கூட்டிகிட்டு வர முடிஞ்சுது. இத்தனை பேர் வந்திருக்காங்க. லேட்டாக வந்தாலும் டர்ன் அப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரம் மை சைட். அது இல்லாமல் ஒன்று என்னென்னா, இப்போ நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க காலேஜ் ப்ரொவைட் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்குது, பட் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா கம்மியாக இருந்தது அப்படிலாம் சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து எப்பயும் ஒரு சேயிங் ஒன்று சொல்லுவார், காசுக்கேற்ற பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு. யூ டிசர்வ் வாட் யூ ஹேட் பெய்ட் ஃபார். தேங்க்யூ. மற்ற காலேஜஸ்லாம் நம்ம பே பண்ணுற ஃபீஸ்க்கு இங்கே யோசிச்சு பாருங்கள். பிகாஸ்
இங்கே ஃபினான்ஷியலி லெஸ் கம்பிட்டண்ட்டாக இருக்கவங்க மற்றவங்களோடவையும் இங்கே படிக்க முடியுது. பட் அப்படிலாம் கிடையாது வெளியிலலாம். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் எடுத்துக்கணும். இங்கே அது ஒரு கைடிங் ஃபோர்ஸ் தான். ஸோ தேங்க்யூ அண்ட் ஐ திங்க் ஐ ஸ்போக் சம்திங் குட் அண்ட் தேங்க்யூ. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரோம். தேங்க்யூ. Thank you so much. Before we could pass on to the next alumnus, I got a few announcements. Frog race, running race, and again for men we do have basketball and stumping ball. These are the events to be conducted opposite to our main block in the ground there. This is an announcement. All of you please do take part. And there is again a small suggestion. And after the felicitation by our alumni, we do have our trustee to address us. And after that we will proceed on with the photo session which will take place here in the auditorium. And it will be followed by a mime show by the students here as a special performance, and it will be followed by lunch. And after lunch again we do have some events which I'd like to tell you, and we would like to get your suggestions if we would like to finish the events all once and for all before lunch, or would you like to come back after lunch. And it's your precious time, and we wish that you spend time with us today. We'll come back after lunch and we'll have the prize distribution, and again we'll have feedback by alumni about this program today, which will be followed by vote of thanks and national anthem. Spend your time with us up to 3 p.m. We'll have all sort of this fun games or get together, because after a long time you people are meeting. You yourself can interact. For that purpose it is being organized. Will you please able to spare your time in the afternoon? Whether we'll continue as per our agenda or schedule, we wanted to get your real feedback. In the afternoon, can you all able to participate? Please give your suggestion. Yes, you can? Yes, thank you. So, okay, as per the schedule, we can proceed, please. Everyone, I'd like to thank Sarasi for this great event. Nice to see you all in this. நான் நிறைய பேசல, just few things. I'm a mechanical student, 1999 pass out from that group. Then I did my ME in Anna University in 2003 in IT. So I changed from MEC to IT basically. But the reason I have to step in here is that I can try to contribute on sharing or giving training on technology-wise side for IT side. So what is the expectation from IT companies, the mindset, especially for freshers. So as being an architect, I can provide my suggestions or even help on projects or anything like that. So I can share my contact to the management here so that you can contact me for anything. One last request is don't do final projects by paying money, anything like that. Please do it by yourself, because I'm also a person in an interview, so I would expect the same thing. Whatever you do, so you have to do by yourself, because now we have a lot of engineering colleges and competitors. So the company is basically expecting whatever if you have done a job for a month within a final project, you can project that better. And instead of not showing many stuff in your CV and not answering will not be a right thing for you. It's not a good impression from company perception. So please contact me for anything basically on Java or data warehousing. And also please try to visualize on websites. Everybody knows Facebook or Yahoo or anything. So how the backend thing is working. So what all the technology might be involved. So what is really happening? Why can't I go and do those things? You can do it. So only thing you have to just try to think with that perception. So I request all the final people or people working in, especially in IT or any discipline, try to visualize things and mentor yourself so that you can easily get placements in companies. So I can just share my contact, ma'am, so they can probably in a month or in a few weeks, if I have time, I can share something on the latest technology that is happening. Sure. Thank you, sir. Thank you, ma'am. Thank you. Good afternoon, everyone. என்னடா இவனுங்க 2 பேரா வந்திருக்கானு பாக்குறீங்க. ஸோ நார்மலாக நாங்கள் தனியாக ஸ்டேஜ் ஏறினதை விட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்டேஜ் ஏறினது தான் அதிகம். இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஆடாத ஆட்டம் இல்லை, பாடாத பாட்டு இல்லை, போடாத கூத்து இல்லை. ஸோ அவ்வளோ பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேஜில். ஸோ ஃபர்ஸ்ட் திங் எங்களை பற்றி சொல்லிக்கிறேன். என் பேர் பாலமுருகன் அண்ட் ஹி இஸ் ஞான பிரகாஷ். வி ஆர் ஃப்ரம் 2013 பாஸ் அவுட் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ். ஃபர்ஸ்ட் திங் அபவுட் அலுமினி மீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்தது.
ஸோ அதை கேட்டவொடனே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஸோ அலுமினி மீட்டா எங்க காலேஜ் போறோமா, ஐயா ஜாலி, காலேஜ்னாலே அப்படி ஒரு என்ன சொல்றது, காலேஜ்னு கேட்குறப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ காலேஜ் போறதுக்கு. பட் ஆனால் இங்கே காலேஜில் ஹாஸ்டல்ல இருந்து காலையில காலேஜ் கிளம்புறப்போ 8:45 எந்திரிச்சா காலேஜ் போகணுமா, இன்னைக்கு போலாமா தூங்கலாமா, மச்சி என்ன சொல்ற நீ, போலாமா தூங்கலாமா, தூங்குறதா நல்லபடி தூங்குவோம், மறுபடியும் தூங்குவோம். 11:30 மணிக்கு எந்திரிச்சு ஹாஸ்டல்ல சாப்பிட போலாமா தூங்கலாமா, தூங்கலாம். ஆனா சாப்பிட போறதுக்கு முன்னாடி இந்த வார்டன் வருவாரு, தம்பி 8 மணி ஆச்சு இன்னும் கிளம்பல, அதை கிளம்பிடலாம் வார்டன், தம்பி கொஞ்சம் 8 ஆச்சு கிளம்பு, டேய் கிளம்புடா அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரம் வேற எல்லாம் பேசுவாரு, அதெல்லாம் சொல்ல தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஸோ 8 மணிக்கு நம்ம கிளம்பலாம்னு நினைச்சாலும் அங்க போய் பாத்ரூம்ல போய் கியூல நிக்கணும். நம்ம ஆளுங்க அதுக்கு முன்னாடி 4 பேர் நிப்பானுங்க, டே சீக்கிரம் வெளியில வாடா, வர முடியாது, டே வெயிட் பண்றா, டே 9 மணி ஆச்சுடா, டைம் ஆச்சுடா, காலையில லேபுக்கு போகணும்டா. அவனுங்க நம்ம கிளம்பணும்னு நினைச்சாலும் நம்ம பசங்க பாத்ரூம்ல இருக்கிற பசங்க நம்மளை கிளம்ப விட மாட்டானுங்க. ஸோ அதுலேயே கடைசியில் மைண்டு மாதிரி கடைசியில் காலேஜ் போவேனான்ற எண்ணமே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர்ஸ். ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ காலேஜ் ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகி. ஸோ ரொம்ப பழைய சீனியர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாராமண்ணா, பிடி கார்த்தி, ஸோ அவங்களாம் நிறைய பேசினாங்க காலேஜ் பற்றி. ஸோ அவங்களெல்லாம் பேசிட்டாங்க. ஸோ நாங்கள் எதுவும் பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் வந்து மைமிங் எக்ஸ்பர்ட். ஸோ மைமிங்னு சொன்னாலே பிரகாஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் கொஞ்சம் மைமிங் பற்றி பேசுவார். ஆக்சுவலி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழை என்று சங்கே முழங்கு. ஆக்சுவலி இப்படிதான் ஒரு நாள் நம்ம காலேஜில் ஒரு டிபேட் காம்படிஷன் நடந்தது. இந்த டைலாக் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் வாழ்வும் எங்கள் மனமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்னு, அவ்வளோதான் கையெல்லாம் நடுங்குச்சு. இதோட ஒரே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆக்சுவலி அப்படி சொன்னோன்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் பேசுகிறா, ஒன்றும் பிரச்சனை இல்லடா அப்படின்னா ஒரு 2 லைன் பேசினேன். அதுக்கடுத்து பேச முடியல. அதுக்கடுத்து இன்றைக்கி தான் அந்த ஸ்டேஜில் ஏறி பேசினேன். அதுக்கப்புறம் காலேஜில் நிறைய கல்ச்சுரல்ஸ் நடந்தது. அப்புறம் மைம்னு ஒரு விஷயம் நம்ம காலேஜில் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸான விஷயம்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவுக்கு. பட் எவ்வளோ பேருக்கு ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் மைம் பண்ணி இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே கை தட்டினாங்க. அப்போது அந்த கை தட்டும் போது ஒரு அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. சரி கொஞ்சம் தோழு தமிழில் சொல்லலாம், ஒரு போதைன்னு சொல்லலாம். அந்த கைத்தட்டு வாங்கணும் திரும்ப தோணுச்சு. ஸோ அந்த போதைக்காக திரும்ப மைம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஸ்டேஜில் இது வரைக்கும் ஒரு தெரியல கவுண்ட் இல்லை, அவ்வளோ மைம் பண்ணியிருப்பேன். தென் வெளியவும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனல் மைம் அண்ட் பாடி தேட்டர் டீமில் ஒரு சீனியர் மைம் ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஒரு நிறைய மைம் பிளே டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போயும் மைம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் ஜெர்மன் போகிறோம் மைம் பண்ணுறதுக்காக மட்டும், வேலை செய்யறதுக்காகல மைம் பண்ணுறதுக்காக. ஸோ நான் ஒரு மைம் ஆர்டிஸ்ட்ன்றதில் எனக்கு ரொம்ப பெருமை. அப்புறம் வேற என்ன, இன்னும் ஒரு சின்னது, காலேஜ் ஃபஸ்ட்டு நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எங்கள் அப்பா கவுன்சிலிங் போனோம். ரொம்ப பின்னாடி இருந்தது. ஸோ ரொம்ப நல்ல காலேஜாக இருக்கடா, சூப்பர் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு. இல்லைப்பா கெமிக்கல் தான் ஜாயின் பண்ணோம். அப்போ நான் கெமிக்கல் தான் பெட்ரு. பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து இருந்தார். அவர் வந்து தம்பி இப்போ தான் என் பையன் கூட முன்னாடி இங்கே தான் பச்சான், இப்போ யூஎஸில் இருக்கான் அப்படின்னாரு. ஓ யூஎஸ்லாம் இருக்காரு, நம்மளும் இங்கேயே கெமிக்கல் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல் சூஸ் பண்ணி அப்படியே காலேஜ்க்கு வந்தேன். காலேஜ் எங்கள் அப்பா விட வந்தார். ஃபஸ்ட் டே கேட் என்ட்ரி பார்த்தனோ, இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு போர்டு இருந்ததில்ல, ஒரு நிமிஷம், அந்த போர்டு இப்படி லைட்டாக டில்ட் ஆகிருந்தது. நான் எங்கள் அப்பா பார்த்தேன். அப்பா பார்த்து அப்பா அப்படின்னா, என்ன அப்பா நீ பச்சதுக்குள்ளே தான் வா அப்படின்னு. ஹலோ நான் ஓரளவுக்கு கௌரவமான மார்க் தான் எடுத்துருக்கேன், 900 எனக்கு பெரிய விஷயம்தான் அப்படின்னு. சரி நீ எத்ததுக்குள்ளே தான் வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு வந்தார். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, அந்த காலேஜ் போர்டு மட்டும் ஒரு பில்லராக மாற்றி வேறு எதாவது மாற்றி கொஞ்சம் பெருசாக காமிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும். ஸோ காலேஜ் போர்டை தயவு செஞ்சு கொஞ்சம் மாற்றுங்க சார். அப்புறம் ஒரு நிமிஷம் நண்பன், இன்னொரு நல்ல விஷயம், நான் காலேஜில் அங்கே என்ட்ரானப்பே கிரவுண்டில் பார்த்தேன், பேஸ்கெட் பால் கோட் போட்டிருக்காங்க. அதை பார்க்க அவனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நம்ம காலேஜில். தேங்க்ஸ் ஃபார் திஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், காலேஜில் ஹாஸ்டலை பற்றி பேசி ஆகணும். நான் ஸ்கூலில் அப்போ ஹாஸ்டல்லாம் படித்ததில்ல. ஸ்கூலில் அப்போ ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, மச்சான் ஹாஸ்டலில் ஸ்டடிடா, எப்போ பார்த்தாலும் படின்னு வெறுப்பேற்றுறானுங்கடா அப்படின்னு சொல்லுவானு. ஸ்கூல் ஹாஸ்டலில். ஸோ ஸ்கூல் ஹாஸ்டல்னோடனையும் காலேஜ் போனால் ஹாஸ்டல்லாம் சேரக்கூடாது, ஹாஸ்டலில் ரொம்ப டெரராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் எங்கள் அத்தை வீட்டிலேருந்து வந்துட்டு இருந்தேன், ஒரு 6 மந்த்து. அதுக்கப்புறமா திரும்ப காலேஜில் சீட் கேட்டோம், ஹாஸ்டலில் சீட் கேட்டேன், கிடச்சிது. ஹாஸ்டலில் வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு 1 வீக் போர் அடிச்சது.
1 வீக் அப்புறம் லைஃப்லேயே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்த இடம் என் காலேஜ் ஹாஸ்டல் தான். அதை வந்து எப்படி சொல்லுங்க, எவ்வளோ ஃபன்னு, நிறைய கேஸு, நிறைய அட்டம் பண்ணியிருக்கோம், நிறைய ஃபைன் கட்டிருக்கேன். இது வரைக்கும் என் சங்கமே 1 லட்ச ரூபா ஃபைன் கட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். 8,000 ரூபாய் 8,000 ரூபாய் ஃபுல் ஃபைன் தான் கட்டியிருக்கோம். ஸோ ஆனால் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அப்புறம் காலேஜில் நாங்கள் கொடுக்குற டார்ச்சர்லாம் தாங்கினது ஃபிசிக்ஸ் டீச்சர் ராதாகிருஷ்ணன் சார். அவர் வந்து அவர்லாம் எடி தெய்வம் தான் சொல்லணும் போல. அவர் இன்னொரு வார்டன் இருப்பார் அலெக்சாண்டர். அவர் வந்து அதுக்கும் மேலே அவர் வந்து வாங்கப்பா படிங்க, பட்டம் வாங்க, பறந்து போக அப்படிம்பாரு. இந்த டைலாக் தவிர வேற டைலாகே தெரியாது. இப்போ கூட அவரை ஏற்றி விடுங்க ஸ்டேஜில், இந்த டைலாக் மட்டும்தான் பேசுறாரு, வாங்க பட்டம் வாங்குங்க, பறந்து போக அப்படின்னு. ஸோ இந்த 2 வார்டனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திபன் சார் பிரின்சிபால் இருந்தார். அவர் நான் நிறையா பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து திட்டிட்டு டேய் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிடுவார். அது ஓகே, அவருக்கும் ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாலா சார், மாலினி மேம், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பிரகாஷ் சார். தென் இல்லை விடுங்க, காலேஜ் முடிச்சு ஒரு 2-3 வருஷம் ஆச்சு, எல்லாம் மறக்க தானே செய்யும், பழக தானே பாலும் புளிக்கும். அப்புறம் வேற என்ன பேசணும்னு நினச்சேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறப்போ இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ ஹாஸ்டலில் இருக்கும்போது தான் வந்துட்டு 2011 நம்ம இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணுச்சு. ஸோ அதை விட ஒரு சந்தோஷமான நாள் என்னைக்குமே நான் ஹாஸ்டலில் பார்த்தது இல்லை. ஸோ அன்னைக்கு அந்த டிவி ரூமில் அது ஹாஸ்டல் மாதிரி இல்லை, அது ஏதோ ஒரு பெரிய தியேட்டரில் பார்க்குற மாதிரி இருந்தது அன்னைக்கு அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச். ஸோ இந்தியா ஜெயிச்சது ஏதோ நாங்களே ஜெயிச்ச மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். ஒன் மோர் திங், ஹாஸ்டலில் வந்து இல்லை நான் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதேமாரி இப்பயும் ஹாஸ்டல் இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை நிறைய மாறிச்சுன்னு கேள்விப்பட்டேன். பட் ஹாஸ்டல் வந்து காலேஜ் எப்படி இருக்கோ இருக்கட்டும், ஹாஸ்டல் வந்து அவங்க ஃபன் அவங்ககிட்டே இருக்கட்டும். காலேஜும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இன்னொரு விஷயம், நல்லா படிங்க. நான் படிக்கும்போது கொஞ்சம் அரியர்லாம் வச்சு தான் படித்தேன். ஃபைனல் இயர் வெளியே போகும்போது எல்லா அரியரும் கிளியர் பண்ணிட்டு போனேன். ஒரு 2-3 கம்பெனி அட்டன் பண்ணேன், வேலை அப்படி இப்படின்னு கிடச்சிது. அப்புறம் மாறி இப்போது தான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன். தென் காலேஜ் முடிச்சு அதான் எல்லாரும் படித்து ஈஸியாக ஒன்றும் வேலை கிடச்சிடாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா தேடுங்க, சீனியர் கூட நல்லா டச் வச்சுங்க. எந்த கம்பெனி போனாலும் ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் கேட்பாங்க, ரெஃபரன்ஸ் கிடைச்சாதான் வேலை, இல்லைன்னா கண்டிப்பாக தம்பி உங்களுக்கு கால் பண்ணுறோம், ஐ சென்ட் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வார்த்தை தான், இது தவிர வேறு வார்த்தையே வராது. சீனியர்கிட்ட டச் வச்சுங்க, ரெஃபரன்ஸ் இருங்க, வேலைக்கு போங்க. தேங்க்யூ ஸோ மச். சபை பெரியோர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த காலேஜில் நான் எப்படி சேர்ந்தேன் அப்படின்னா, நான் டிப்ளமோ முடிச்சுட்டு நான் லேட்டரல் என்ட்ரி அட்மிஷனில் இங்கே சேர்ந்தேன். இந்த காலேஜ் எனக்கு ஏன் சேர்ந்தேன் அப்படின்னா, எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால தான் சேர்ந்தேன். பட் ஆனால் சேர்ந்ததுக்கப்புறம் நான் நிறையா ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அட்மிஷனுக்கு எங்கள் அப்பா கூட வந்தப்போ பிரின்சிபல் பார்த்திபன் சார் என்னோடய மார்க் ஷீட், டிப்ளமா மார்க் ஷீட்டு பார்த்து 84.8% இருந்தது. பார்த்துட்டு சொன்னார், என்ன தம்பி 84.8% தான், நீ 65% பியில் எடுக்கிறது பெரிய விஷயம், 84% நீ இதில் எடுக்கலாம், ஆனால் எடுக்க முடியாது, M3ன்னு ஒரு பேப்பர் இருக்குது, அதை கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வேற சொன்னாங்க. எனக்கு அப்போ இருந்தே ரொம்ப பயம், M3 மேக்ஸ்னாலே ரொம்ப பயம்தான். சேர்ந்தேன். ஆனால் இந்த காலேஜை பற்றி ஒரு நோட்வர்த்தி பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்பயே சொன்னாங்க. அது நிச்சயமாக அதை நானும் சொல்கிறேன், மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட் இங்கே. அதையும் போக லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி லேப் நடக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் லேப் அப்படின்னா பக்காவாக நடக்கும். வைவா வாய்ஸ், எனக்கு அந்த லேபில் வைவா வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா லேப்லேயும் வந்துட்டு இந்த வைவா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் தான் அவங்கள சிந்திக்க தூண்டும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, வைவா வாய்ஸ் எக்ஸாம்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே
அந்த வைவா வாய்ஸ்க்கு அவ்வளோ பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இல்லை. 10 மார்க்கா 5 மார்க்ஸ் தான். நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, வைவா வாய்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த காலேஜில் சேர்றப்பயே நான் வந்துட்டு கேட் கிளியர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதை நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் கிளியர் பண்ணல. 2-3 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறமா கடைசியாக கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கணும்னா, சிவரஞ்சனி மேடம்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய நோட்ஸை வந்துட்டு இன்னும் நான் வச்சுருக்கேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அவங்க கொடுத்த நோட்ஸு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கீ ட்ரான்ஸ்ஃபர் எடுத்தாங்க. அந்த நோட்ஸ் இன்னும் வச்சிருக்கேன். எந்த எக்ஸாமுக்கு போனாலும் சரி, நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கேன், எந்த எக்ஸாம் போனாலும் அந்த 2 நோட்ஸ், அந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் தான் படிச்சுட்டு போவேன். 60% ஆஃப் த கொஸ்டின்ஸ் அதில் இருந்தால் வரும். கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன். ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி. அப்புறம் பாலா சாருக்கு ஒரு எங்களோட ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகினார். ஸோ பாலா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் லாஸ்ட் அலுமினி மீட்டுக்கு வந்திருந்தப்போ நிறைய பழைய பிரின்சிபல்ஸ், பழைய இங்கே ஒர்க் பண்ண ஸ்டாஃப்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த தடவை அது இல்லை. அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. அவங்களெல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வந்திருந்தேன். நிறையா பேசுவாங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கலாம்னு நினச்சி வந்தேன். சின்ன ஏமாற்றம். அதுக்கப்புறம் ஸோ இதுதான் நம்ம பெருமையுடைய இடத்தை நம்ம சேர்றதை விட, நான் வந்து அப்படிதான் நினைச்சேன். பெரிய காலேஜாக சேர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த காலேஜ் நம்மளை உயர்த்திடும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு சின்ன விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, பெருமையுடைய இடத்தை சேர்றதை விட நீ சேர்ற இடத்தை பெருமைப்படுத்து அப்படின்னு சொல்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால நம்ம சேர்ற இடத்தை நம்மளுடைய உழைப்பால் உயர்வால் பெருமைப்படுத்தணும். அப்படி நம்முடைய தாய்நாட்டையும் தாயையும் நம்ம படித்த காலேஜுக்கும் பெருமை சேர்த்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் நினச்சிக்கணும். பேச வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now I call upon Mr. Murali Krishnan, who is a project development engineer. He did chemical engineering in our college and he works as product. First of all, I would like to deliver my sincere note of thanks to my department for all the support provided by them, for my Prakash sir, Bala sir, Uma ma'am, Malini ma'am, to everybody. நான் ஒரு 3 விஷயம் தான் ஜூனியர்ஸுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு வெளியே இருக்க எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையோ இல்லை ஒரு சென்டர்லையோ பண்ணாமல் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்க லேபை யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நாம் நினைப்போம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இங்கே இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. வெளியே போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது கூட அங்கே இருக்காது எதுவுமே. அதனால் நீங்கள் 4 வருஷம் படித்ததை வச்சு இந்த லேபில் என்ன டெவலப் பண்ண முடியுமோ அதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணுங்கள். செகண்ட் விஷயம் வந்து ஜாப். இப்போ இருக்கிறதுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, சீனியர்ஸ் ஆகட்டும் வெளியே இருக்கிறவங்க ஆகட்டும், வேலை கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது, ஏதோ ஒரு வேலை செஞ்சு தான் பிழைக்கணும், இன்ஜினியரிங்க்கு வேலையே கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2014 முடிச்சு லாஸ்ட் 1 month பேக் தான் ஒரு கோர் கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சது. அந்த அளவுக்கு டைம் எடுக்குது இப்போ இருக்கிற இதுவில். அதனால வந்து படிக்கும் போதே கொஞ்சம் அவேரா இருங்க, எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு. ஆனா நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிற வேலை நீங்க உழைச்சிங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிட்டு எல்லாத்துலேயுமே உங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி வைங்க. இது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். ஃபைனலி பி ஹோப், பி கான்ஃபிடென்ட். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் மை ஜூனியர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த காலேஜில் நான் படிக்கும்போது ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட் ஆட்டோமொபைல். ஏன்னா அவங்க தான் இந்த காலேஜ் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எல்லாரை விட அவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும், நம்மளாம் இந்த மாதிரி பண்ண முடியலன்ட்டு. ஆனால் இப்போ அவங்க எல்லாருமே ரொம்ப நிலைமையில் இருக்கும்போது சரி நம்ம இந்த லைஃப்பை மிஸ் பண்ணிட்டு நம்ம இந்த வேலையில் செஞ்சுருக்கோம். அவங்க எல்லாருமே இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு நல்ல வேலையில் இருக்காங்க. இதை பார்த்தோம் ரொம்ப பொறாமையாக இருக்கு எனக்கு. ஸோ நீங்களும் உங்கள் காலேஜ் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா படிங்க. அப்புறம் சில டீச்சர்ஸோட பேஸ் நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த எந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டும் சரி மேக்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த காலேஜில் நான் மேக்ஸ் அரியர் வைக்காம பாஸ் பண்ணது காரணம் விஜயகுமார் சாரும் நாராயணன் சாரும் தான். ஏன்னா நாங்க ஒவ்வொரு தடவை மிட் டர்ம் டெஸ்ட்டும் யூனிட் டெஸ்ட்டும் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து கோச்சிங் கிளாஸ் கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க 1 hour எக்ஸ்ட்ரா.
ஸோ இந்த 1 hour எக்ஸ்ட்ரா கிளாஸில் தான் நாங்கள் படித்து அதிகமாக பாஸ் ஆகணும். அதுக்கு காரணம் எங்கள் சார் தான். அப்புறம் ஃபர்ஸ்ட் என் கிளாஸ் எடுத்த அகிலாண்டேஸ்வரி மேடம், அவங்க அதிகமாக சொன்னது வார்த்தை ஓகே. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு கிளாஸுக்கு அவங்க விட்டு ஒரு 50 தடவை ஓகே சொல்லுவாங்க. அந்த ஓகே எண்டையில எங்களுக்கு டைம் முடிஞ்சு போயிடும். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. அப்புறம் இங்கிலீஷ் மேடம் மனோன்மணி மேடம், ஷாலினி மேடம், அப்புறம் இன்னும் சில மேடம் தான் இருக்காங்க, பேர் மறாமல் எனக்கு. அப்புறம் என் கெமிஸ்ட்ரி மேடம், அவங்க பேர் சொல்ல வேணான்றாங்க, மோகனாம்பாள் மேடம் தான், வேற யாரும் கிடையாது. வந்தப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி பண்ணாங்க கிளாஸ்ல. ஒரு வாரம் போச்சு, அதுக்கப்புறம் அவங்க எங்க கீழே வந்துட்டாங்க. ஆனா ரொம்ப நல்ல மேடம். நீங்க டவுட்ஸ் அதிகமா கேட்டீங்கன்னா அவங்க நிறைய படிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமே தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா. எங்க மாலினி மேடம் அப்படிதான். ஸோ எங்க கிளாஸ் நான் படிச்ச இந்த இன்ஜினியரிங்ல ரொம்ப ப்ரொஃபஷனலா, ரொம்ப ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இன்வால்மெண்ட் எடுத்து பண்ணி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது நான் பார்த்தது எங்க நாராயணன் சார், விஜயகுமார் சார், முக்கியமா சொல்லணும்னா எங்க சிவரஞ்சனி மேடம். எங்க சிவரஞ்சனி மேடம் மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து நாங்க இந்த வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லை. எந்த டிபார்ட்மெண்ட் சார் எங்க ஒரு மேடம் போனாலும் பசங்க ஃபர்ஸ்ட் கலாய்ப்பாங்க, ஏன்னா கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா எங்க சிவரஞ்சனி மேடம் வந்தா பின் டிராப் சைலண்ட் இருக்கும் கிளாஸ். யாரும் ஒரு வார்த்தை எடுத்து பேச மாட்டாங்க. என்ன ஒரு ராங் காட்டுற பசங்களும் சரி, என்ன ரவுடித்தனம் பண்ற பசங்களும் சரி, அந்த மேடம் வந்தா கிளாஸ்ல உட்காருவாங்க, யாரும் வெளியே இருந்து போக மாட்டாங்க. அப்படி வெளியே இருந்து போனா போன்னு சொல்லுவாங்க அந்த மேடம். ஆனா அவங்க நிஜமாவே அவங்க இப்போ ஒரு வெளியே வேற ஒரு கவர்மெண்ட் செக்டர் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. அப்புறம் இந்த வேலை விஷயத்தை பத்தி சொல்ல வர உங்களுக்கு. இப்ப படிக்கும்போது உங்களுக்கு தெரியாது, ஆனா ஃபைனல் இயர் நெருங்கும் போது கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும் உங்களுக்கு. எனக்கே இப்ப பயமா தான் இருக்கு நின்று பேசிட்டு இருக்கும் போது. ஃபைனல் இயர்ல படிக்கும் போது நீங்க 4 வருஷம் படிச்சிருக்கீங்க, 7 செமஸ்டர் படிச்சிருக்கீங்க, எவ்வளவு அரியர் வச்சிருப்பீங்க. ஆனா அந்த 8th செமஸ்டர் வரும்போது தான் உங்களுக்கு ஒரு பயம் வரும், வாழ்க்கை மேல ஒரு பயம் வரும். கண்டிப்பா நம்ம இத்தனை அரியர் வச்சிருக்குமே, எப்படா கிளியர் பண்ண போறேன்ட்டு அந்த பயம் கண்டிப்பா வரணும். அது லேட்டா வரக்கூடாது, கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா 7-8 அரியர் 10-12 அரியர் வச்சுனாக்கா ஃபைனல் இயர்ல உங்க கூட பாஸ் ஆகிட்டு போற பசங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிஜமாவே ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. ஏன்னா நிறைய பேர் நான் என் கூட இருக்கவங்க பார்த்துருக்கேன். 6-7 அரியர் வச்சுட்டு கடைசியில் நம்ம பாஸ் ஆகிட்டு போற பசங்கள்லாம் வந்து நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அரியர் எக்ஸாம் எழுத போறோம்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். நம்மளும் கூட என்ஜாய் பண்ணி தான் அவங்க கூட படிச்சோம். ஆனா அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தா அவங்களும் படிச்சிருப்பாங்க. ப்ளீஸ் அதை நீங்க யாராவது பண்ணுங்க. உங்க கூட யாராவது அரியர் வச்ச பசங்க தானே, அவங்களும் நல்லா படிக்க சொல்லி அவங்களும் வேலைக்கு போகணும். உங்க கூட அவங்களும் வேலைக்கு வந்தாதான் சந்தோஷமா இருக்கும். நீங்க ஒரு லெவல்ல நீங்க இருக்கும்போது அவங்க இன்னும் காலேஜே முடிக்காம இருந்தாக்கா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ப்ளீஸ் அதை கொஞ்சம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க சொல்லி புரிய வைக்கணும். ஸோ 7th செமஸ்டர் வரும்போது உங்க வாழ்க்கையோட பயம் வரும். நீங்க வெளியே போகும்போது என்ன வேலை கிடைக்கும், நம்ம இன்னும் படிச்சிருக்கோமே, இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம இன்ஜினியரிங் மேலே வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம சீனியர்ஸே இன்னும் அரியர் வச்சு உட்காந்துட்டு இருக்காங்களே, அவங்களே வந்து காலேஜ் எடுத்து போறாங்களே, ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே வேலை இருக்கு, தேடணும். தேடினா கண்டிப்பா வேலை இல்லாம கிடையாது. ஒவ்வொரு இன்ஜினியருக்கும் வேலை இருக்கு, வேலை இல்லாம கிடையாது. ஆனா நம்ம தகுதிக்கான வேலை இருக்கான்னு நீங்க யோசிக்க கூடாது. போய் சேரும் பொழுது என்ன வேலை சேருன்றதை பார்க்காதீங்க, வேலையை கத்துக்க மட்டும் பாருங்க. அது சின்ன கம்பெனியா இருக்கட்டும், 5000 ரூபாய் சம்பளமா கூட இருக்கட்டும். எடுத்தவொடனே நீங்க இன்ஜினியர் படிச்சிருக்கோம், அவங்க சொல்றாங்க 30,000 ரூபாய் சம்பளம் இருக்கு, 25,000 சம்பளம் இருக்கு, அந்த பேச்சுல வேண்டாம். 5,000 சம்பளம் கொடுத்தாலும் அந்த வேலையில என்ன கத்துக்கணுன்றது நீங்க போய் கத்துக்குங்க. 5,000 வேலை சம்பளம்னா இது என்னோட தகுதிக்கு வந்து இது ஒத்து வராது. நான் வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து இன்ஜினியரிங் சீட் படிச்சிருக்கேன், எங்க அண்ணன் வந்து இந்த வேலை செய்யறாரு, என்னால இந்த வேலை செய்ய நினைக்காதீங்க. சின்ன கம்பெனியா இருந்தாலும் வேலையை கத்துக்குங்க, அதுதான் முக்கியம். சம்பளம் கஷ்டமா இருக்கும், 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்வாங்க. சில கம்பெனில 2 ஷிஃப்ட் 11 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யற பசங்க இருக்காங்க, நான் பாக்குறேன். இப்ப இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கவங்களாம் முக்காவாசி பேர் மேனேஜர் இருக்கவங்க எல்லாம் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் தான், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க அவ்வளவு உழைச்சிருக்காங்க. இப்பயும் எந்த காலேஜ்ல இப்போ எந்த நீங்க கம்பெனி போனாலும் சரி, உங்க சீனியர்ஸ் கேட்டு பாருங்க, டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா வாங்கப்பா, இன்ஜினியரிங்லாம் வேணாம், ஏன்னா நீங்களாம் வேலை செய்ய மாட்டீங்க, கொஞ்சம் திமிர் எடுத்து போய் தெரியுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது. நீங்க ஏன் அது அந்த மாதிரி பேச்சு ஏன் வந்ததுன்னா, யாரும் டிப்ளமா செய்யற பசங்க வேலை செய்யற அளவுக்கு நீங்க யாரும் செய்யறது கிடையாது. அவங்கள்ட்ட இன்வால்வ்மெண்ட் இருக்கு, நீங்களும் இன்வால்வ் பண்ணி எந்த வேலை கிடைச்சாலும் செய்யுங்க ஒழுங்கா. அதுதான் உங்கள்கிட்ட சொல்லி விரும்புறேன். சின்ன சம்பளமா இருந்தாலும் செய்யுங்க, உங்களுக்கு நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கும். கத்துட்டீங்கன்னாக்கா நீங்க வெளியே இருந்து வேலை தேடுறதை விட உள்ள போனதுக்கு அப்புறம் நிறைய எக்ஸ்போசர் கிடைக்கும். வெளியே இருந்தீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு வேலை தேடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு கம்பெனில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்க, எத்தனை கம்பெனி வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்கன்ட்டு. ஏன்னா நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும், நீங்க வாங்க இந்த கம்பெனிக்கு வாங்க, எங்க கம்பெனில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஏன் நீங்க இன்னும் 2 வருஷமா இதே கம்பெனில இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வேலையில சேருங்க, அது சின்ன வேலையா இருந்தா பரவாயில்ல, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ், படிக்கிறவங்களுக்கு ஓகேவா, படிக்கிறவங்களுக்கு
படிக்காதவங்க எப்படின்னு தெரியல, என்ஜாய் பண்றாங்க. பட் என்ஜாய் பண்ணவங்க யாருமே வந்து வீணா போயிடல. 7-8 அரியரை வச்சு செல்லுமணி கூட இப்ப துபாயில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்டு. அது சொல்ல பெருமையா தான் இருக்கு, எனக்கு சொல்ல பெருமையா தான் இருக்கு. என் ஃப்ரெண்டு கெமிக்கல் இன்ஜினியர் படித்தாலும் இப்ப போலீஸ் ஆபீசரா இருக்கான். அது சொல்ல பெருமையா இருக்கு எனக்கு. என் நண்பன் வேல்முருகன் எங்க கிளாஸுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி, ஒரு குரு மாதிரி எங்களுக்கு. எங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல நாங்க அதிகமா பேச கிடையாது. இந்த ஸ்டேஜ்ல அதிகமா பேசின ஒரே ஆளு, அதிகமா கைத்தட்டல் வாங்கின ஒரே ஆளு எங்க டிபார்ட்மெண்ட்ல அவர் மட்டும்தான். கைத்தட்டல் வாங்கிறதுக்காகவே மனுஷன் பிறந்ததுக்காக நினைப்போம். ஏன்னா அவருக்கு சொல்லிக் கொடுக்க நிறைய பிடிக்கும். அவர் கத்துக்கிறத மற்றவங்க சொல்லிக் கொடுக்க நிறைய பிடிக்கும். அதான் உங்ககிட்ட விரும்புறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்க சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களும் வளருவாங்க. அந்த வளர்றத பார்க்க சந்தோஷம் தான் உங்களுக்கு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. வினோத் இப்ப பேசியிருந்தாரு, அது ஆட்டோமொபைல் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோன்ட்டு. அது கரெக்டான வார்த்தை. எங்களை மாதிரி என்ஜாய் பண்ண ஒருத்தனும் இங்க இல்ல. அதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். அதுக்கப்புறம் மேடையில் நிறைய பேர் கிளாப் தட்டு வாங்கியிருக்காங்க. மேடைக்கு நாங்க பண்ணி எவ்வளவு கிளாப் தட்டு வாங்குறோம் எங்களுக்கு தான் தெரியும். ஒரு வாட்டி நான் மட்டும் கிளாப் தட்டி ஒண்ணு வாங்கினேன். அதுவா மேத்ஸ் சார் ஒருத்தருக்கு தெரியும். மிஸ்டர் விஜயகுமார் சார், ஏட்டா எல்லாரும் கிளாப் தட்டும் போது கிளாப் தட்டணும், அதுல நீ மட்டும் தனியா கிளாப் தட்டுறதுன்னு ஒண்ணு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாராயணன் சார் மறக்க முடியாது, மேத்ஸ் எல்லாரையும் கிளியர் பண்ண வச்சவரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வார்த்தை வினோத் சொல்லியிருந்தாரு, அது நான் சொல்லணும்னு நினைச்சா எனக்கு முன்னாடி சொல்லிட்டான். என்ன வார்த்தைனா வந்து எந்த வேலை கச்சாலும் போகணுன்றது. அது என் வாழ்க்கையில கரெக்டா நடந்தது. நான் ஃபர்ஸ்ட் முடிச்ச பிறகு எனக்கு கிடைச்ச வேலை வந்து 6500 ரூபாய் சம்பளம் ஒரு லேத் கம்பெனில. அங்க இருக்க சூப்பர்வைசர் என்ன சொன்னானா, உன்னை வெர்னியரை தொட விட முடியாதுப்பா, உனக்கு வந்து வெர்னியர் பிடிக்க முடியாது தெரியாது அப்படின்னாரு. 6 மாசம் ஆச்சு நான் வெர்னியரை தொட. அந்த வெர்னியர் நான் இங்க தொட்டிருக்கேன், ஆனா அங்க தொட விடல. அவன் பொண்ணு கல்யாணத்துக்குன்னு போனாரு, அப்ப நான் வெர்னியரை தொட்டேன். நான் இப்ப வந்து டாஃபேல ஒர்க் பண்றேன். எனக்கு கிடைச்ச வேலை தான், எனக்கு பெரிய கம்பெனி கிடைக்கணும், நான் அங்கதான் போவேன்னு நினைச்சா எவனும் முன்னேற முடியாது. சின்ன கம்பெனி, அதுல லேத்து கம்பெனில பர்ரு ஓட்டினாலும் அங்க வேலை செய்யணும். அதான் மெக்கானிக்கலுக்கும் ஆட்டோமொபைலுக்கும் கெத்து. இதை புரிஞ்சுக்கினா நீங்க நல்ல வேலை செட்டில் ஆகலாம். இதான் நான் சொல்ல வந்தது. தேங்க்ஸ். நான் ஸ்டேஜ்ல எல்லாம் ஏறி பேசினது இல்லை, இப்பயே வாய்ஸ்லாம் ஷேக் ஆகுது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணாங்கன்னு வந்தேன். நிறைய இருக்கு சொல்றதுக்கு. காலேஜ் லைஃப் பற்றி சொல்லணும்னா நான் ஒன்றும் அவ்வளோ மிஸ்டீவியஸ் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஆனால் எல்லா மேம்கிட்டையும் நல்ல பேர் தான் வாங்கி வச்சுருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு தாலூரி வெங்கட் இருக்கான், அவன் ஆந்திராவிலேருந்து வந்தான். அவங்க கூடலாம் நான் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன் அப்படின்னு எனக்கு தோணல. 3rd இயர் 4th இயர்லாம் அவங்க கூட ஒன்றா சேர்ந்து தான் ஒன்றா படிப்போம், ஒன்றா காப்பி அடிப்போம், ஒன்றா மாட்டுவோம், அப்படிலாம் இருக்குது. ஃபைனல் இயர் வந்தப்போ ப்ராஜெக்ட் அப்போ ஒரு 4 பேர் நாங்கள் கேங்காக சுற்றிக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு ப்ராஜெக்ட் கைடு வேணும் அப்படின்ட்டு எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் போய் கேட்டதுக்கு எல்லா மேமும் கொஞ்சம் பயந்தாங்க, எங்கள் 4 பேரா அப்படின்ற மாதிரி. அப்புறம் கடைசியாக வேறு வழி இல்லாமல் வனிதா மேம் கிட்ட தான் போய் கேட்டோம். வனிதா மேம் கிட்ட, மேம் எங்களுக்கு யாருமே கைடு இல்லை மேம், நீங்கள் தான் மேம் கைடாக இருக்கணும் அப்படின்னு. யாரா இருப்பா அப்படின்னாங்க. நான் வெங்கட்டு வடிவேலு ஜெகதீஷன் மட்டும் சொல்லாதப்பா, நான் அவன் தான் மேம் அப்படின்னு. வேணாப்பா நான் இல்லைப்பா அப்படின்னாங்க. ஆனாலும் அவங்க தான் பண்ணாங்க, கைடாக இருந்தாங்க. சிவகாமி மேமை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவங்கள பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. ஒரு ஸ்கூல்ஸ் அட்மாஸ்பியர் வந்துடும். அவங்க கிளாஸ் நடக்குது அப்படின்னாலே வந்து 100% அட்டண்டன்ஸ் இருக்கும். டெய்லி ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு இருந்தது. அவங்க திட்டுவாங்களே தவிர வந்து திட்ட மாட்டாங்க, கண்டிப்பாக இருப்பாங்களே தவிர திட்டவே மாட்டாங்க. அப்புறம் சொல்லணும்னா நாங்கள் படிக்கும்போது கேம்பஸ் கம்மியாக தான் இருந்தது. ஆஃப் கேம்பஸ் 2-3 கம்பெனிக்கு போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதில் லாஸ்ட் ரவுண்டு போயிட்டு வெளில வந்து அழுதேன். அதெல்லாம் நடந்தது. வெளியே வந்து நிறைய கற்றுக்கலாம். நீங்கள் நிறைய காலேஜஸில் வந்து டொனேஷன் நிறையா வாங்கிட்டு கேம்பஸ் மட்டும் கூப்பிட்டு வந்து கம்பெனியில் செட்டில் பண்ணி விட்டுருவாங்க. பட் வேலை கிடச்சி காலேஜ் விட்டு வெளியே போகிறத விட வெளியே போய் வேலை தேடிங்கன்னா நிறைய லைஃப்பில் கற்றுப்பீங்க. ஒரு 2 இயர்ஸ் நான் வீட்டில் தான் வெட்டியாக தான் இருந்தேன். எங்கள் அம்மா சாப்பாடு போட்டுட்டு குழம்பு ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்படா வேலைக்கு போவேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்குலாம் அசிங்கப்பட்டிருக்கேன். அப்புறம் சரி வேறு என்னடா பண்ணுறதுன்னு கான்வெகேஷன் வந்தப்போ, கான்வெகேஷன் வரும்போது நான் வேலை இல்லாமல் தான் இருந்தேன். சரி பேங்க் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ட்டு பேங்க் எக்ஸாம் எழுதினேன். அப்புறம் ஃப்ளுக்கில் அது ஃப்ளுக்குன்னு சொல்லலாம், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிடச்சிது. அந்த ஜாப் எப்படின்னா கிளரிக்கல் போஸ்ட் தான். வண்டி இன்ஜின் நம்பர்லாம் ட்ரேஸ் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது லாரி அடியிலலாம் உட்காந்து நான் ட்ரேசிங்லாம் எடுப்பேன். அப்போ தோணும் என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் ஜூனியரே ஒரு பொண்ணு இங்கே டிரைவ் நடக்குதுன்னா அவங்க ரெஸ்யூம் கொடுங்க அப்படின்னா கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது. இந்த மாதிரி டைமில் கூச்சம்லாம் படக்கூடாதுன்னு என்னோட ஃப்ரெண்டுதையும் வாங்கி நாங்கள் அனுப்பணும் ரெஸ்யூம். இப்போ அந்த கம்பெனியில் ஜாப் கிடச்சி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வரதாவை பற்றி சொல்லியே ஆகணும். இப்பயும் நல்லா ஃபார்மலில் நல்லா
நல்ல புள்ள மாதிரி ஃபார்முலாக வந்திருக்கான். இதே இதுதான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான் காலேஜ்லேயும். ஆனால் ஹாஸ்டலில் வந்து ஒரு தடவை வந்து ஐவி டூர் போகிறதுக்காக வாடா அப்படின்னா, இல்லை மச்சான் அவ்வளோ பட்ஜெட் இல்லை என்கிட்ட அப்படின்னு. சரி நாங்களாம் ஸ்பான்சர் பண்ணுறோம்டா போகலாம் அப்படின்னு. ஓகே மச்சான் அப்போ வரேன்டா அப்படின்னா. சரின்ட்டு ஒரு 1 month கேப்பில் என்னாச்சு, கரண்ட் கட் ஆகிருக்கு ஹாஸ்டலில், கத்திருக்காங்க ஜென்ரேட்டர் ஆன் பண்ணலன்ட்டு பெட்டை கொளுத்தி கீழே போட்டான் 2வது மாடியிலேருந்து. 8000 ரூபா ஃபைன் போட்டாங்க. 2000 ரூபா கொடுத்து ஐவிக்கு வரல, 8000 ரூபா ஃபைன் கட்டுறியாடா அப்படின்னு ஆகி போச்சு. அப்போ கூட நம்மள எந்த ஸ்டாப்பும் வரதாவா இப்படி பண்ணா அப்படின்ட்டு. அப்புறம் சொல்லணும்னா அப்புறம் 1999 பாஸ்ட் அவுட், 2002 பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ்லாம் வந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே இப்போனா நமக்கு வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. 1999லாம் சத்தியமாக நான்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல எப்படி அவங்க இன்னும் டச்சில் இருக்காங்க, எப்படி இன்னும் வராங்க அப்படின்னு. லாஸ்ட் 2 years நான் வரல அலுமினிய மீட்டுக்கு. இந்த தடவை கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு வந்தேன். நம்ம எங்கள் ஹெச்ஓடி பற்றி சொல்லணும்னா, நான் நிறைய அப்பாலஜி லெட்டர் வாரம் எழுதுவேன். ஆனாலும் அவர் என் பேர் அவருக்கு தெரியாது இது இன்னை தேதி வரைக்கும். யூ வில் பி டூம்ட் அவுட் ஆஃப் காலேஜ் அப்படின்னு வரதாவை பார்த்தா. வேற ஒன்றும் இல்லை பெருசாக. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் கை தர சொல்லுப்பா, அப்புறம் நம்ம என்ன விஷயம் சொல்லலாம். நாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு குத்துவிளக்கு ஏற்றி காலேஜ் திறந்து வச்சோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 93-97. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. எங்களுக்கு பிடிக்கலனாலும் கை தட்டுவோம். இது மாதிரி தான். பிடிச்சி கை தட்டுறீங்களா, பிடிக்காம கை தட்டுறீங்களான்னு எங்களுக்கு புரியல. பிடிச்சிருக்கு, சந்தோஷம். அமைதி. நாங்க முதல்ல காலேஜுக்கு வரப்ப 2 ஏரி, குளம், குட்டையை தாண்டி பாம்புகள்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு காலேஜுக்கு வந்தோம். இப்ப காலேஜை தேடி கண்டுபிடிச்சு வந்தோம். இப்ப என்னடானா அவ்வளவு வீடு வந்திருக்கு, சந்தோஷமா இருக்கு. இடையில 2 வாட்டி வந்தேன் காலேஜுக்கு. எங்க பேட்ச்ல இருந்து ஒரு 10-15 பேர் தான் வந்திருக்காங்க. 97 வரலும் படிச்சா எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எங்க பேட்ச்ல பெருமைப்படுற 2 கோல்டு மெடலிஸ்ட் உங்களுக்கு தெரியும், போர்ட்ல ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். 2 பேரும் யூஎஸ்ல இருக்காங்க, வர முடியல. ஒரு எஸ்பி அவர் கடலூர்ல இருக்காரு, ஒரு எம்எல்ஏ அவர் ராஜபாளையத்துல இருக்காரு. திரு கோபால்சாமி ஏடிஎம்கே அவர் கடைசி நிமிஷத்துல சொன்னதுனால அவர் வர முடியல. எஸ்பி கடலூர் வரேன்னு சொன்னாரு, தெரியல, அவருக்கும் கமிட்மெண்ட் அதிகமாயிடுச்சு. மிச்சபடி வட்ட செயலாளர் உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நம்ம காலையில இருந்து ஒவ்வொரு சார்பும் ஒவ்வொரு விதத்துலயும் ஒவ்வொரு இதுல நல்லா பெரிய லெவல்ல இருக்காங்க. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது காலேஜ் மாதிரி இல்ல, சின்ன ஒரு பிரின்சிபல் ரூம் வழியா தான் வரணும் அப்படி இருந்தது காலேஜ். அதே மாதிரி வந்து இப்ப இருக்க வசதிலாம் அப்படி இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் அப்போ நாங்க வரும்போது தான் போட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து நடந்தா வரும். நம்ம காலேஜ் வந்து டிரான்ஸ்போர்ட் மோட் எதுவுமே இல்லை. அப்படிலாம் இன்னைக்கு வந்து எல்லாமே நம்ம பேட்ச்ல எங்க 93-97 ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க தான் பெருமையா சொல்லிக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்க இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம காலேஜ் நல்லா டெவலப் ஆயிடும், ரொம்ப சந்தோஷப்படுறோம். 97க்கு அப்புறம் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் இந்த காலையில். பட் ஆடிட்டோர்லாம் பார்க்குறோம், பிரமிப்பா இருக்கு. ஏன்னா மொத்தமே 2 ஸ்டோரேஜ் தான் பில்டிங் இருக்கும் இங்கே, மற்றெல்லாம் ஃபுல்லாக கட்டணம் தான் இருக்கும். விளையாட்டு ஃபுல்லாக பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு போகும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்ஸ். என் பேர் சவுந்தர். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சரி, எல்லாருக்குமே தெரியல. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருங்க. ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஒண்ணு சொல்லணும், அது மட்டும் நான் சொல்லிடுறேன். எப்பயுமே இப்பயாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு நிறைய போயிட்டு இருக்கு. ஆனா அந்த டைம்லயே நாங்க ஒரு 7-8 பேர் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அது இல்லாம ஒரு 15 பேர் ட்ரிபிளியும் சரி மெக்கானிக்கலும் சரி, எங்களுக்கு 2 பேட்ச் தான். அவங்களும் அதான் ஈசியோட சேர்த்து 3 பேட்ச். 3 பேருமே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். எதுவுமே டிபார்ட்மெண்ட் வேதமே எங்களுக்கு கிடையில. ஃபர்ஸ்ட் பேட்ச்ன்றதுனாலயோ இதனாலயோ இல்ல, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இப்பயும் ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் எங்க கூட தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருங்க, நல்லா படிங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். தேங்க்யூ. என்னோட பேர் மகேஸ்வரன்.
இல்லை இல்லை நாங்கள் படிக்கும்போது காலேஜோட டோட்டல் ஸ்ட்ரென்த் 180 தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். 180. இந்த 180ல் நாங்கள் இன்னும் 150 பேர் இன்னும் கான்டாக்ட் பண்ணி பேசிகிட்டு தான் இருக்கோம். அதை நீங்களும் மெயின்டைன் பண்ணணும். நான் ரிக்வெஸ்ட் யூ. நாங்கள் படிக்கும்போது ஒரு பில்டிங் இருக்கும், அதுதான் பிரின்சிபல் ஆஃபீஸ், அதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர் கிளாஸ் ரூம், அதுக்கு மேலே வந்து ஹாஸ்டல், எல்லாமே அதே தான் இருந்தது. பட் இப்போ வந்து எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் இருக்கு. இட்ஸ் வெரி குட், நைஸ் டு see so much developing. Good. Thank you. இங்கே படித்து முடித்தோடனே எங்கள் சேர்மனை உண்மையிலேயே பாராட்டணும். ஏன் பாராட்டணும்னா, மிச்ச காலேஜெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் காசு கறக்கிறதுல வந்து குறியாக இருப்பாங்க. ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜில் நாங்கள் 93, 97 படித்த வரைக்கும் பணத்துக்காண்டி அவர் எதுவுமே பண்ணல. எங்கள் ஃபீஸை தவிர்த்து ₹1 கூட எக்ஸ்ட்ரா வாங்கலை. அவருக்கு ஒரு தேங்க்ஸு. ரெண்டாவது, நாங்கள் படிக்கிறப்ப சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இங்கே எதுவுமே ஒரே ஒரு டீ கடை தான் இருக்கும். மிச்சப்படி அந்த நேரத்தில் ஹாஸ்டல் பசங்களுக்கு இங்கே பாயின்னு ஒருத்தர் சப்ளை பண்ணார் சாப்பாடு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னா எங்கேயுமே எதுவுமே கிடைக்காது. பாய் வந்திருக்காரா? அந்த பாய் இல்லம்மா, இவரு இருக்காரா இல்லையா தெரியல. அந்த பாய்க்கு அப்புறம் கேன்டீன்ல ஹாஸ்டல்ல வந்து ஜப்பான் ஒருத்தர் இருப்பார் குள்ளமா, அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல. இங்க பழைய ஆள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். முக்கியமா சேர்மனுக்கு கண்டிப்பா நன்றி தெரிவிக்கணும். காசு சம்பாதிக்க கூடாதுன்னு நோக்கத்துல இன்னைக்கு வரைக்கும் நடத்துறாருன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் இங்க வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். நான் இப்போ ஸ்டேஜ் ஏறினது வந்து ஒரு 2 பேருக்கு, முக்கியமான ஒரு 2 மெம்பர்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணுறதுக்கு தான். இப்போ சொல்கிறாங்க மேலே மைம் டீம்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மைம் வந்து ஒரு 7 years பிஃபோர் வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம சீனியர்ஸால ஸ்டார்ட் பண்ணது. அந்த நான் 2009 to 13 பேட்ச். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி யார் சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது. ஒரு ஓடி வாங்குறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த டைமில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த டைமில் ஒரு சார் வந்து அவரோட வீட்டில் அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கடா, நைட்டு நான் கூட எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கடான்னு கூப்பிட்டு நைட்டு கூட ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸ்டே பண்ணி ஒரு 1 month 2 months மேலே வந்து அவரை தொந்தரவு பண்ணியிருக்கோம். சார் சுரேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ஒரு எஃபோர்ட் வந்து ஒரு காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணால் நம்ம எங்க சிட்டி சைட்ல வந்து மைம்ல ரொம்ப பெரிய லெவலில் பார்க்குறாங்க. This is what is called initiative. Where are you now? புரியலடா. Where are you now? Where are you now? வேலைச்சேரி மச்சான். What? வேலைச்சேரி. ஏய் இல்லடா இப்படா இப்போ எங்க இருக்க? இப்போ பேசின பாத்தியா, இதே மாதிரி ஒழுங்கா கேளு. இப்போ இங்க ஸ்ரீராம் காலேஜ் ஸ்டேஜ்ல இருக்க. சொல்லு. ஸ்ரீராம் காலேஜா? ஓகே. Where is Sriram College? அது? Where is Sriram College? Wave City. Where is Wave City? Wave City in சென்னை நான் சொல்லிப்பேன். ஆனா திருவள்ளூர் தாண்டி ஏதோ ஒரு கன்னித்தீவுல இருக்குன்னு நினைக்கிறேன். திருவள்ளூர். ஓகே. You can consider it as திருவள்ளூர். Okay. Where is திருவள்ளூர்? திருவள்ளூர். இது மாதிரி தான் கேக்குறேடா. திருவள்ளூர் தமிழ்நாட்டுல இருக்குப்பா. திருவள்ளூர் தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகே. தமிழ்நாடு. Where is தமிழ்நாடு? தமிழ்நாடு இந்தியால இருக்கு. இந்தியா எங்க இருக்குடா? வேர்ல்ட்ல இருக்கு. வேர்ல்ட் கேலக்சில இருக்கு. கேலக்சி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. கேலக்சி வந்து யூனிவர்ஸ்ல இருக்கு. ஓகேப்பா. நான் இப்போ காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்றேன் as an entrepreneur. அவர் கேட்ட பாஸ் क्वेश्चन இதான். இந்த மாதிரி நடுவுல நிக்க வச்சு என்ன கேட்டாரு. தெரியல எனக்கு. Till universe, if you consider galaxy as a if you consider this board as a universe, galaxy is just a dot. ஒரு சின்ன டாட் தான் galaxy. நிறைய galaxies இருக்கு இதுல. இவ்வளவு ஒரு லேர்னிங் இவ்வளவு பெரிய கேலக்சில யூனிவர்ஸ்ல இருக்கும். ஒரு சின்ன ஒரு 10,000 20,000 சம்பளத்துக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். ரொம்ப ஒருத்தர்லாம் அழுதாரு. அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. இவ்வளோ ஜாப்ஸ் இருக்கும்போது நம்ம ஜஸ்ட் அந்த அப்ராப்ரியேட் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டா போதும். This is what I am trying to say the message. Okay, that's all and thank you. One more thing. இந்த காலேஜ்ல எல்லாருக்கும் நிறைய திறமை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது நானும் மைம் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் டே அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்ஜினியரிங் காலேஜ்
faculty members, and the most valuable heroes of this day, the alumni members. We consider you as a valuable member. Good morning to one and all. Before, at the outset, I would like to welcome all the alumni, and also on behalf of the trust, I thank all of them for attending this function, even though it is a Sunday. Within a short notice, this many numbers of people they have come, but we expected more. From the principal's report, I learned that nearly 8,000 students from this engineering college they have rolled out. In the coming years, I think the number will increase. Before going to the main topic, I would like to introduce myself, because even the present day students of engineering college, they may not know who I am, and needless to say about the alumni. I am Purushottam, professor of marine biology, worked at Annamalai University in a center called Center of Advanced Study in Marine Biology. I have retired a decade back, and by the Honorable High Court, along with some other members, I have been appointed as a trustee in the year 2011. For the past 4 years, we are looking after these institutions, and we are doing our best. The thing is, today I am able to gather lot of information from the alumni. Knowingly, unknowingly, they have disclosed certain secrets about certain departments that we will look into it. Because, and most of the students, they expressed the happenings that are going on in this campus. Of course, this campus is situated in a serene environment. There is no doubt. And one alumni, he has said, why not you plant more trees? Of course, we have planted more than 300 saplings in our campus. But for want of water, we were not able to maintain. And you know it or not, near our campus, 3 kilometers away, a place called Kottamedu, where we have 20 acres of land, and we have, after our assuming office, we have spent more than 1 crore of rupees and put a barricade, that compound wall, and with the help of the forestry department, we have planted nearly more than 800 saplings, and we are maintaining it. As suggested by the alumni, in the years to come, we will plant more saplings, because now it is possible. Daily, we are wasting nearly more than 1 lakh of liters of water as wastewater. Previously, it was drained by nearby land, which also belongs to our trust. Now, after spending nearly about 20 lakhs of rupees, we have installed a water treatment plant, and the treated water, now we are using it for development of these trees and saplings. I think after 5 years, if you come, the entire area will be engulfed